மக்களே, நான் உங்க ஜப்பர் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் பார்க்க போறோம் மெயினாக. ஸோ அதுக்கு வந்து மயோனிஸ் தேவைப்படும். ஸோ மயோனிஸ் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து க்ரீன் சட்னி நம்ம ரெடி பண்ணோம். க்ரீன் மீன்ஸ் இந்த புதினா சட்னி. அதுலேருந்து கட்டியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதையும் மயோனிஸையும் சேர்த்து நம்ம ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லேட் பார்க்க போகிறோம். ஆனால் மைனஸ் வந்து ரொம்ப முக்கியம். பிரெட் ஆம்லேட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு பார்த்தா கிடையாது. நிறைய ஃப்ரைட் சிக்கன், ஏன் சிக்கன் 65 கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3 முட்டையை வச்சு சிம்பிளாக சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். அது பாருங்கள், பெரிய பல்லாக இருக்குது. அல்லது இது வந்து சின்ன பல்லு பூண்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 9-10 பல்லு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து பொடிசாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வரும். சேர்த்துடலாம். சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துருவோம். சர்க்கரை ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிடுவோம். 3 முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அப்படியே சேர்த்துருவோம். அப்படியே மூடியை போட்டுருவோம். இப்போ இதை வந்து எப்படி அரைய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரேடியாக வந்து நம்ம வந்து ஆன் பட்டனை ஸ்விட்சை அழுத்தி அப்படியே விட்டுறக்கூடாது, சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து எவ்வளோ ஹீட் ஆகுதோ அதோடைய தன்மை மாறும். இதை வந்து ஹீட்டாக விடக்கூடாது. நம்ம பாருங்கள், அவ்வளோதான். சும்மா ஒரு கொஞ்சம் ஆன் பண்ணி உடனே ஆஃப் பண்ணி விட்டேன். மறுபடியும் அதே மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் விடுவோம், கேப் விடுவோம். இந்த ஜாரை வந்து நீங்கள் வந்து இந்த முட்டை வந்து சில்லரில் வச்சு எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா அந்த மயோனிஸ்க்கு வந்து சூடாகக்கூடாது. சூடாச்சுன்னா அதோடைய தன்மை மாதிரி ஒரு மாதிரி தண்ணியாக வந்துடும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கார்லிக்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறோமோ எல்லாமே வந்து சில்லரில் வச்சு எடுத்து அடிங்க, இன்னும் சூப்பராக வரும். கேப் விட்டால் மறுபடியும் அடிக்கிறேன். அவ்வளோதான். 3 தடவை இந்த மாதிரி பண்ணேன். ஒரு 5 செகண்ட் கேப் விட்டு விட்டு இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், எல்லாமே அரைஞ்சி இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், பூண்டு மிளகு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது நமக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 200 கிராம் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். மொத்தமாக போடாமல் ஒரு 100 கிராம் மட்டும் நம்ம இதில் சேர்ப்போம். சேர்த்துட்டு மூடியை போடுவோம். எப்படி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சோமோ அதே மாதிரி தான் அரைக்க போகிறோம். இதுவும் அரைச்சிட்டேன். கொஞ்சம் கேப் விடுறேன், ஒரு 5 செகண்டு. அரைச்சிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அந்த ஆயிலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மூடுவோம். மூடி இப்போ இந்த ஆயில் வந்து போதுமானது அல்ல. நான் 200 எதுக்கு எடுத்து வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இதுக்கு ஆயில் தேவைப்படுது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 150 கிராமுக்கு மேலேயே இதுக்கு ஆயில் தேவைப்படும். 200ம் தேவைப்படலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். 200க்கு மேலே தேவைப்படாது. ஜாரு சில்லுன்னே இருக்குது. திக்காக இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் திக்னஸ் வரல. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆயிலை சேர்ப்போம். ஒரு 50 ml சேர்க்குறேன். மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஜாரு ஹீட் ஆச்சா? லைட்டாக ஹீட் ஆகுது. கொஞ்சம் விடுவோம். கொஞ்சம் விட்டேன், ஒரு நிமிஷத்துக்கே விட்டுட்டேன், வேண்டாம் அப்படின்னு, ஆறட்டும் அப்படின்னு. இப்போ மறுபடியும் அழுத்துறேன். அவ்வளோதான். பாருங்கள், நான் விடுறதே வந்து ஒரு 5 செகண்ட் தான் விட்டுட்ருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அதோடைய திக்னஸ்ன்னு பார்ப்போம். பாருங்கள், இது வந்து ஆல்மோஸ்ட் திக்கு வந்துருச்சு. இது பாருங்கள், இன்னுமே கூட இதுக்கு வந்து ஆயில் தேவைப்படும். ஆயில் நம்ம சேர்க்குறோம். இப்போது
இந்த வச்சுருந்த கடைசி 50 ml நான் ஊற்றிடுறேன். பாருங்கள் திக்னஸ்ஸு. க்ளோஸ் பண்ணிட்டோம். ரெடியா? ஓகே, மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 30 seconds விடுவோம். இது வந்து ஒரு டெக்னிக்கலான வேலை. இது வந்து நான் நிறைய செஞ்சுருக்கேன். அதில் வந்து சில டைமில் ஜார் ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த முட்டை வந்து அதோடைய தன்மை மாதிரி அது உள்ளேயே தெரிச்சு கெட்டு போன மாதிரி இருக்கும். ஆயில் தனியாக வரும், முட்டை பீஸுங்க அந்த கருவெலாம் வந்து ஒரு மாதிரி தனித்தனியாக வந்து செம்ம நாற்றம் அடிக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் இப்படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு கூட நீங்கள் சில்லரில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போனாலும் தேவைப்பட்டால் சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். மறுபடியும் ஒரு பிளெண்ட் கொடுப்போம். அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அருமையான ஒரு மைனீஸ் ரெடி. இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், திக்கா. இதை நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே கூட திக்காகும். சரியா? இது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஜாரில் இருக்கிறது எல்லாம், இந்த மூடியில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்துருவோம். இப்போ இது ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். 3 முட்டையில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு 2 பிஞ்சு சால்ட் இது பாருங்கள் சேர்க்குறோம். சேர்த்து இந்த 3 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உப்பு எல்லாமே மொத்தமாக இதில் நல்லா சேர்ந்துடணும். பாருங்கள் சேர்ந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முட்டையை தூக்கி ஓரம் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். ஒரு பேனு. இப்போ இதில் ஆயில் ஊற்றுறேன். எவ்வளோ ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஊற்றுறேன். ஊற்றிட்டு எல்லா சைடும் ஆயில் போகிற மாதிரி பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த பிரெட் ஆம்லெட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அது 1 மில்லியன் மேலே வியூஸ் போயிருக்கு. 3 years பேக் போட்டேன். சரி, பழசாச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டில் இது எல்லாமே அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான். நீங்கள் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்லாம், இல்லை வீட்டில் செய்கிறதாலும் ஈஸியாக இதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 3 முட்டையை எண்ணெய் சூடாகிட்ருக்கோம் ஊற்றுவோம். ஊற்றிட்டு மொத்த சைடும் போகிற மாதிரி பண்ணுவோம். இந்த முட்டையை ஊற்றின உடனே ஃப்ளேம் வந்து லோ பண்ணிடணும். லோ பண்ணிவிட்டு நம்ம இந்த 2 ப்ரெட்டை இந்த பொசிஷனில் வைக்கிறோம். வச்சுட்டு கரம் மசாலா பவுடர் இந்த 2 ப்ரெட்லேயும் தூவோம். அப்படியே முடிஞ்சால் இந்த முட்டையிலையும் கொஞ்சம் தூவோம். 2 பிஞ்சு தான், ரொம்ப அதிகமாக இல்லை. இது வந்து ஃபாஸ்ட்டாக செய்ய வேண்டிய வேலை. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம செஞ்ச புதினா சட்னியை எடுத்து அப்ளை பண்ணுறோம். நல்லா நிறையவே பண்ணுவோம், அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஒரு சைடு ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைனீஸ் எடுத்து போடுறோம். அவ்வளோதான், போதும். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம போட்டோன்னா போதுமானது. எங்கப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த முட்டையை எடுத்து ஃபோல்டு இந்த இருக்கிற மிச்சம் மைனஸ் ஸ்பூனில் இருக்கிறது எல்லாமே அதில் டச் பண்ணிடுறேன். டச் பண்ணிவிட்டு அவ்வளோதான், இப்படி ஒரு ஃபோல்டு. ஃப்ளேம் லோலேயே தான் இருக்குது. நல்லா இப்படி ப்ரெஸ் கொடுக்கணும். எதுக்காக இந்த ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெட்டு வந்து நல்லா ஹீட் ஆகணும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா பிரெட் ஆம்லெட்லாம் வந்து நல்லா சூடாக சாப்பிடணும்னு இருப்பாங்க. முட்டை மட்டும் சூடாகி உள்ள ப்ரெட்டு வந்து சூடாகலைன்னா நல்லா இருக்காது. நல்லா கொதிக்க கொடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம அடுப்பு அணைச்சிருவோம். ரொம்ப சிம்பிள். 2 மினிட்ஸ்க்கு ஒன்று போட்டு கொடுக்கலாம். எவ்வளோ கஸ்டமர் வந்தாலும் அந்த மாதிரி தான் என்னோடய துபாய் ரெஸ்டாரண்ட்டில் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இன்னிலேருந்து ராசல் கைமாலே ரிப்பன் கட் பண்ணியாச்சு. இப்போ
இப்போ இதை வந்து ஒரு 4 கட்டிங்காக நம்ம போடணும். போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா உள்ளே வந்து மைனீஸும் இருக்குது, புதினா சட்னியும் இருக்குது, இந்த கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கோம். இல்லை நம்மளுக்கு வந்து இன்னும் ஏதாவது சைடிஷ் தேவைப்படுதுன்னா கெச்சப் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதை பாருங்கள் எப்படி இருக்குது, அப்படி சூடாக இருக்குது, சாப்பிட்டோன்னா கொதிக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் சாப்பிட்றவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.